வடபழனிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட்டு, பெரிய ஹைரைஸ் ஃப்ளாட்டு. அது வந்து அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில ஒரு 6வது மாடியிலிருந்து கீழ விழுகுற மாரி ஒரு காட்சி. ஒரு ஒரு காட்சி எடுத்திருக்காரு. அந்த காட்சி வந்து படத்தில வைக்கல. கிட்டத்தட்ட 4 நாள் அந்த பொம்மை வந்து 6வது மாடியிலேருந்து கீழ விழுகுறது. அது சரியா வரல. பொம்மை வந்து கீழ விழுகுறது. சரியா வரல. பொம்மை வந்து கீழ ஒரு சரியா வரல. நான் எதிர்பார்க்கிறது வரல. நேச்சுரலா இல்ல, நேச்சுரலான்னு சொல்லி 4 நாள் படம் எடுத்திருக்காரு. 4வது நாள் வந்து இவர் பொறுக்க முடியாம, இதையே திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே! என்னடா இது நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே! இது எவ்வளோ ரூவா செலவழிச்சாலும் இது தாங்காது போலயே! அப்படிங்கிற மாரி பாலாவ தனியா கூப்பிட்டு, "தம்பி ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா?" அப்படின்னு கேட்டுருக்காரு. "என்ன சொல்லுங்க அண்ணே" அப்படின்னு கேட்டுருக்காரு பாலா எதார்த்தமா. இவர் சொல்லியிருக்காரு, "நான் வேணா 6வது மாடியில போய் நிக்கிறேன். யாராவது ஒரு 2 பேர் வச்சு என்ன புடிச்சு தள்ளி விடுங்க. அப்பயாவது காட்சி ரியலா வருதான்னு பாருங்க" அப்படின்ட்டாரு. உடனே பாலா அப்படி உத்து பார்த்தாரு. இந்த படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு, போஸ்டருக்கு, வினைலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேது கந்தசாமி ஒரு பிரஸ்ல குடுத்து கிட்டத்தட்ட 15,00,000 அந்த காலத்திலே செலவழிச்சு எல்லாமே பண்ணிட்டார். பப்ளிசிட்டி பண்ணிட்டாரு. விக்ரம் என்ன பண்றாரு, அவருக்கு இந்த படத்தில மூலமா ஒரு பெரிய பெயர் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை விக்ரம்க்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை ஜெயிச்சுச்சு. அது வேற விஷயம். அதனால அவர் வந்து நடிகர் சசிகுமார் இருக்கார்ல, அவரும் அந்த படத்தில ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டரா. அதனால அவர்ட்ட கூப்பிட்டு 1,00,000 தனியா குடுத்து, இது வந்து எக்ஸ்ட்ராவா போஸ்ட்லாம் அடிச்சு ஒட்டுங்க, ப்ரமோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சசிகுமாரும் அந்த பணத்த வாங்கி, அந்த மாரி எக்ஸ்ட்ரா போஸ்டர்லாம் ப்ரமோட் பண்ணி ஒட்டிட்டாரு. எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு. விக்ரம் வந்து சேது கந்தசாமி ஆஃபீஸ்க்கு வராரு. அவரு விக்ரம் சொன்னாராம், "சார் என்னுடைய அம்மா வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சது. சிறுவாட்டு பணம். அத வந்து நான் வந்து எடுத்து பப்ளிசிட்டிக்கு குடுத்தேன் அந்த 1,00,000. எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஃபீல் பண்றாங்க. நீங்க தயவுசெய்து அந்த 1,00,000 குடுத்துருங்க. எங்க அம்மா கையிலேயே குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "தம்பி காசு இல்ல தம்பி என்கிட்ட குடுக்குறதுக்கு. இருந்தா குடுத்துருவேன் தம்பி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாதா அப்படிங்கும்போது, கந்தசாமி என்ன பண்றாரு, மறுபடியும் இதுக்குள்ள பணத்த போட்டு, இப்போ வந்து சேது ரீரிலீஸ்க்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னா, அதாவது வந்து இசைக்கோர்ப்பு, டிஐ வேலை, கலர் கரெக்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஜூலை 4ஆம் தேதி இந்த படத்த வந்து ரீரிலீஸ் பண்றதுக்கு சேது கந்தசாமி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து வினைலு, போஸ்டர்ஸு, ஃபோட்டோ கார்ட்லாம் அடிக்கிறதுக்கு அந்த ஆல்பம் தேவைப்படுது. அந்த ஆல்பம் இருந்தா தான் இந்த பழைய ஃபோட்டோஸ் படத்துல சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து புதுசா டிசைன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வால் போஸ்டர் இதெல்லாம் அடிக்கலாம். இப்ப இந்த ஆல்பத்த வந்து இந்த மேனேஜர் மூலமா கேட்டு விடுறாரு. யாரு? சேது கந்தசாமி கேட்டு விடுறாரு. யார் அந்த மேனேஜர் போய் விக்ரம்ட்ட கேட்கிறாரு. "சார் என்ன அந்த ஆல்பத்த வந்து தயாரிப்பாளர் கேட்கிறாரு" அப்படின்னோனே, விக்ரம் வந்து அந்த ஆல்பத்த தர மறுக்கிறார். சார் ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட பெரிய வெற்றி படம். அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து விக்ரம்க்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையும், உயரமும் கிடைச்சுச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வந்து ரொம்ப சிரமத்தில இருக்கார். ஃபைனான்ஷியலா பல டிஃபிகல்ட்டில இருக்காரு. ரொம்ப இன்னும் ஓப்பனா சொல்லணும். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன் இந்த இடத்துல. என்னன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வருது. சமீபத்தில் சச்சின் படத்தை பார்த்தோம், அஜித் அவரோட வீரம் படத்தை பார்த்தோம். ஸோ வந்து 1999ஆம் ஆண்டு வெளியாகி பெரிய அளவில் வெற்றி அடைந்த திரைப்படம் சேது. இந்த திரைப்படம் தான் வந்து பாலா அவர்களுக்கும் சரி, விக்ரம் அவர்களுக்கும் சரி, அவங்க கேரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சது. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு அந்த படத்தின் மூலமாக பெரிய அளவு லாபம் கிடைக்கல அப்படிங்கிறது நம்மளே நிறைய காணொலியில் பேசியிருக்கோம். இந்த சூழலில் அந்த தயாரிப்பாளர் அந்த திரைப்படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்த மாதம் பண்ண போகிறதாகவும், ஆனால் அதற்கு வந்து நிறைய இடைஞ்சல்கள் வந்து படத்தில் நடித்தவர்கள் மூலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. எந்த அளவு சார் உண்மை? விக்ரமுக்கும் சரி, பாலாவுக்கும் சரி, அதாவது வந்து இவ்வளோ பெரிய உயரத்த குடுத்த படம் வந்து சேது படம். அதில எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா, அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் சேது கந்தசாமி அவர்களுக்கு பல பிரச்சனைகள். அந்த படத்தை எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சேது கந்தசாமி வந்து பல துன்பங்கள அனுபவிச்சாரு. அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. மதுரையில வந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணி, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்திட்டு இருந்தாரு. பல ப்ராப்பர்ட்டீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. பெரிய லெவல்ல வருமானம் சம்பாரிச்சுட்டு, ரொம்ப சந்தோஷமாவும், ஹேப்பியாவும் இருந்தாரு. எப்படியோ வந்து அவர கன்வின்ஸ் பண்ணி, யாரோ என்னமோ சொல்லி கிள்ளி பேசி கீசி, எப்படியோ படம் எடுக்க அவர கூட்டிட்டு வந்துட்டாங்க. எப்ப நம்ம பல நேரங்கள்ல பேசியிருக்கோம், தயாரிப்பாளரா படம் எடுக்க வந்துட்டாலே சிக்கல் தான் அப்படின்னும்போது, சேது கந்தசாமிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப வெள்ளந்தியான மனிதன். நான் அவரோட பழகியிருக்கேன். அவர் எனக்கு நல்ல நண்பர். அவர் எப்படின்னா, சரி அப்படி எடுத்துடலாமா? இவ்வளோல முடிச்சிடலாமா? அப்படின்னு நம்பிக்கையோட அந்த படத்த எடுக்க வந்தாரு. பாலா ஒரு நல்ல கதை சொன்னார்.
இயக்குனர். பாலா நல்ல இயக்குனர் தான். அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனா பார்த்தீங்கன்னா, பாலாவ பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன அப்டின்னா, அவர் என்ன நெனைக்கிறாரோ அது வந்து உருவம், அதாவது வந்து வடிவமா வர வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்டே இருப்பார். திருப்பி, திருப்பி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த எஃபோர்ட்ஸ் ஜாஸ்தியா போடுவாரு. அது தப்பு கிடையாது. ஆனா, சேது கந்தசாமிய பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு புது தயாரிப்பாளர். ஏதோ 4 பேர் சொன்னத நம்பி படம் எடுக்க வந்துட்டாரு. அவருக்கு சக்திக்கு மீறி வந்து இந்த படத்துல வந்து பணத்த இன்வெஸ்ட் பண்றாரு. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, பாலா கிட்டத்தட்ட 98,000 அடி ஷூட் பண்ணியிருக்காரு. இது உண்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 98 நாள் படப்பிடிப்பு நடத்தியிருக்காரு. இதுவும் உண்ம. ஒரு படம் சாதாரணமா இந்த மாரி சேது மாரி படங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40லிருந்து 45 நாள் இருந்தா அதுவே போதும். கிட்டத்தட்ட 45,000 அடி ஷூட் பண்ணா அதுவே போதும். ஆனா, இதுல அப்படியே டபுள் மடங்குன்னும்போது 98 நாட்கள் 98,000 அடி அப்படின்னும்போது என்ன ஆகும்னா, ஒரு ரூ. 1,00,00,000 அந்த படத்துக்கு செலவாகுதுன்னா, அது அப்படியே 2,00,00,000 மாறும். இப்படி இந்த படம் எடுக்க கந்தசாமி உள்ள வந்து படத்த ஆரம்பிச்சு நடத்த ஆரம்பிச்சுட்டாரு. விக்ரம் வந்து அந்த காலகட்டத்தில வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர, விக்ரம்க்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடையாது. பிரேக் கிடையாது. விக்ரம் வந்து ஒரு ஒரு பிரேக்க எதிர்பார்த்து பல படங்கள் நடிக்கிறாரு. ஆனா, எந்த படமும் பெரிய வெற்றி படமா அமையல. அந்த காலகட்டத்தில பாலா சொன்ன இந்த கதை வந்து விக்ரம்க்கு புடிச்சு, விக்ரம் இந்த படத்தில நடிக்கிறதுக்கு அவரும் பெரிய எஃபோர்ட்லாம் எடுத்தாரு. விக்ரம பொறுத்தவரைக்கும் நம்ம சாதாரணமா சொல்லிற முடியாது. நல்ல நடிகர். ஓகேவா? இப்போ வந்து அவர் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு இந்த படத்த வந்து நடிக்கிறாரு. அதுக்காண்டி உடம்பெல்லாம் குறைக்கிறாரு, சாப்பிடாம இருக்காரு, பட்னியா இருக்காரு. செகண்ட் ஹால்ஃப்ல அந்த பைத்தியக்கார பிளாக் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பிளாக்குக்கெல்லாம் மேக்ஸிமம் கோஆப்பரேட் பண்ணாரு. எந்த நடிகனும் இவ்ளோ சிறப்பா நடிக்க முடியாது. அவ்ளோ பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அதாவது வந்து அழகா முதல்ல ஒரு காதல் கதை. அது எப்படியோ ரொம்ப பிரமாதமா, பிரீஸியா, செம்ம ட்ரெண்டிங்கா வந்து பாலா அந்த காதல் கதைய சொல்லியிருப்பாரு. அந்த காதல் க ஏற்பட்ட சில பிரச்சனையினால அப்படியே விக்ரம் வந்து பைத்தியமாயி ஒரு செகண்ட் ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு ப ஒரு எப்படி சொல்றது? ஒரு பைத்தியக்கார ம ம மடத்துல இருக்கிற மாரி இருப்பாரு விக்ரம். அதுல நெறைய பேர் பைத்தியம் கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ரியலா, ரொம்ப பிரமாதமா பாலா எடுத்திருப்பாரு. விக்ரமும் பிரமாதமா நடிச்சிருப்பாரு. எல்லாமே இருந்துச்சு. ஆனா, தயாரிப்பாளருக்கு அதுல பல பண கஷ்டம். அதாவது படத்த எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. அதாவது ரொம்ப வெளிப்படையா சொன்னா, உயிர குடுத்து அந்த படத்த எடுத்தாரு அந்த தயாரிப்பாளர் கந்தசாமி. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அந்த படம் அந்த அந்த பைத்தியக்கார பிளாக் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கிட்டத்தட்ட வந்து கும்பகோணம் பக்கத்துல எங்கேயோ எடுத்திருக்காங்க. அந்த பிளாக்கெல்லாம் எடுக்கும்போது திடீர்னு பாலா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 100 பேர் மொட்டை போட்டவங்க வேணும். அதாவது வந்து பச்சை பனியன் மாரி போட்டு, பச்சை ஷார்ட்ஸ் மாரி போட்டு ஒரு 100 பேர் வேணும். ஒரு 100 விலங்கு வேணும் அப்டின்லாம் கேட்டாரு போல. சரின்னு கந்தசாமி என்ன பண்ணியிருக்காரு, சரி எப்படியாவது ரெடி பண்ணுங்கப்பா அப்டின்னா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்னு ஒரு குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் சென்னையிலேருந்து கூட்டு வந்தீங்கன்னா, பெரிய காசாகும். இதெல்லாம் இல்லாம மொட்டை போடுவாங்களான்னா, மொட்டை போட மாட்டாங்க. மொட்டை போடுறதுக்கு ஒரு காசு கேட்பாங்க. அதாவது வந்து சாதாரணமா நடிச்சா ஒரு காசு, மொட்டை போட்டா ஒரு காசு. இதெல்லாம் குடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு இங்க லோக்கல்லே யாராவது புடிச்சு மொட்டை போடுங்கப்பா, காசு தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆளுக்கு ஒரு ஏதோ ஒரு 500 1000 குடுத்து கிடுத்து ஒரு 99 பேர் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் ரெடி பண்ண முடியல. பாலா சொல்லியிருக்காரு, "இல்ல, இல்ல 100 பேர் வேணும்." அப்படின்னோனே, கடைசியா வந்து கந்தசாமிட்ட போய் சொல்லியிருக்காங்க, "அண்ணன் 100 பேர் வேணுங்கிறாரு டைரக்டரு. ஆனா 99 பேர் தான் ரெடியா இருக்கான்னும்போது." சேது கந்தசாமி சொல்லியிருக்காரு, "இல்லப்பா, அப்போ 100வது ஆளா எனக்கு மொட்டை போட்டு என்னைய உட்கார வைங்கப்பா. எனக்கு வந்து அந்த பச்சை ட்ரெஸ்ஸ குடுத்து, சட்டியும் விலங்கையும் போட்டு என்னைய உட்கார வைங்கப்பா. கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து நானும் ஆன்னு கத்திட்டு இருக்கேன்ப்பா. ஏன்னா, இந்த படத்த எடுக்க வந்து நான் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு வந்துட்டேன்ப்பா. என்னால முடியலப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய விரக்தியின் அடையாளம். அதுக்கப்புறம் இன்னொரு காட்சி ஷூட் பண்ணும்போது, வடபழனிக்கு ஏவிஎம் ஸ்டுடியோக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட், பெரிய ஹை ரைஸ் ஃப்ளாட். அது வந்து அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு 6வது மாடியிலிருந்து கீழ விழுகுற மாரி ஒரு காட்சி. ஒரு காட்சி எடுத்திருக்காரு. அந்த காட்சி வந்து படத்துல வைக்கல. அதாவது வந்து ஃபுட்டேஜ் காரணமா அந்த படத்துலருந்து அந்த காட்சிய தூக்கிட்டாங்க. அந்த காட்சி வந்து கிட்டத்தட்ட ஸ்டெடி கேம் வச்சு ஸ்டெடி கேம்னா அதாவது வந்து கையில இது பண்ணிக்கிட்டே போவாங்க அந்த கேமராவ. அத வச்சு கிட்டத்தட்ட 4 நாள் அந்த பொம்மை வந்து 6வது மாடியிலருந்து கீழ விழுகுறது. அது சரியா வரல. பொம்மை வந்து கீழ விழுகுறது. சரியா வரல. பொம்மை வந்து கீழ ஒரு சரியா வரல. நான் எதிர்பார்க்கறது வரல. நேச்சுரலா இல்ல, நேச்சுரலான்னு சொல்லி 4 நாள் பாலா எடுத்திருக்காரு. 4வது நாள் வந்து இவர் பொறுக்க முடியாம, இதையே திருப்பி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே! என்னடா இது நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே! இது எவ்வளோ ரூவா செலவழிச்சாலும் இது தாங்காது போலயே! அப்படிங்கிற மாரி பாலாவ தனியா கூப்பிட்டு, "தம்பி ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா?" அப்படின்னு கேட்டுருக்காரு. "என்ன சொல்லுங்க அண்ணே" அப்படின்னு கேட்டுருக்காரு பாலா எதார்த்தமா. இவர் சொல்லியிருக்காரு, "நான் வேணா 6வது மாடியில போய் நிக்கிறேன். யாராவது ஒரு 2 பேர் வச்சு என்ன புடிச்சு தள்ளி விடுங்க. அப்பயாவது காட்சி ரியலா வருதான்னு பாருங்க" அப்படின்ருக்காரு. உடனே பாலா அப்படி உத்து பார்த்துட்டு, பாலா ஸ்டைல் உங்களுக்கு தெரியும்ல. உத்து பார்த்துட்டு, "என்னண்ணே கிண்டல் பண்றீங்களா? ஆ?
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிகரெட்டை வந்து கிட்ட போயிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காரு. சொல்றேன் இந்த மாரி எல்லாம் அந்த படத்துல வந்து பல கஷ்டங்கள வந்து சேது கந்தசாமி அனுபவிச்சுட்டாரு. படம் வந்து முழுசா தயாராயிருச்சு. எப்படி எப்படியோ முடிச்சாச்சு. படத்த முடிச்சு பெரிய லெவல்ல வந்து படத்த வியாபாரம் பண்ணி பெரிய சக்சஸ் பண்ணிடலாங்கிற ஒரு கனவோட ஷோ போடுறாரு. ஒரு காட்சி போடுறாரு. பிரிவ்யூ 2, 3 அது 100 காட்சிகள். ஒரு படம் வந்து தியேட்டர்ல வந்து 100 நாள் ஓடுச்சுன்னா அது வெற்றி. ஒரு படம் வந்து பிரிவியூலே அதாவது வந்து ம ப்ரீவியூலே டிஸ்ட்ரிபியூட்டர் போடுற காட்சியிலேயே 100 நாள் ஓடியிருக்கு அப்படின்னா, அந்த படம் ஒரு படம் வந்து சேது படம். இந்த மாரி நெறைய படங்கள் 100 நாளைக்கு மேலேயெல்லாம் ப்ரிவ்யூ போட்டுருக்காங்க. ஏன்னா வந்து சினிமாவ பொறுத்தவரைக்கும் அப்படிதான். இப்போ வந்து இந்த மாரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மதிக்கிறதே கிடையாது. நல்ல படம். ஆனா மதிக்கிறதே கிடையாது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? "அண்ணே கோயம்புத்தூர் பார்ட்டி ஒருத்தர் வராங்க, வாங்கிருவாங்க. அவங்க பெரிய பணம் வச்சிருக்காங்க. புது பார்ட்டிண்ணே" அப்படின்னு சொல்லி ஒரு ஆள கூட்டு வருவாங்க. இந்த மீடியேட்டர் சொல்லுவாங்க. சரி ஒரு ஷோ போடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த காலத்தில 4000, 5000 செலவழிச்சு சும்மா போட முடியும் ஷோ. 4000, 5000 செலவழிச்சு அவங்க டீ, காபி, பஜ்ஜி, போண்டாலாம் வாங்கி ரெடியா வச்சு அவங்க ஷோ போட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு டக்குன்னு 7 மணிக்கு காட்சி ஆரம்பிக்கும். 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்க பாட்டுக்கு சரசரன்னு போயிருவாங்க. யாரு? வந்த டிஸ்ட்ரிபியூட்டர். "என்னண்ணே அவர் வந்தாரு, போயிட்டாரு. படம் பிடிக்கல." "இல்ல, இல்ல படம்லாம் ரொம்ப நல்லா இருக்காம்மா. அவர் 9 மணிக்கு ப்ளூ மவுண்டனுக்கு போகணுமா கோயம்புத்தூருக்கு. அதனால டிக்கெட் போட்டுருக்காராம். அவர் கிளம்பிட்டாரு அவசரமா. மீதி படத்த வந்து அப்புறம் பார்க்குறாராமா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. இந்த மாரி கொடுமைலாம் படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு தான் அந்த வேதனை தெரியும். இந்த மாரிலாம் எத்தனையோ வேதனைகள வந்து ஒரு தயாரிப்பாளர் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இந்த இந்த வேதனைகள்லாம் சேது கந்தசாமிக்கு புதுசு. பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சிருக்காரு. 100 ஷோ போட்டு யாருமே வாங்கலையே! என்னடா பண்ண போறோம்? கிட்டத்தட்ட ₹1,50,00,000 மேல படத்துல வேற பணத்த போட்டோம். தப்பிக்கவே முடியாது போலயே! நீ தல கூட தப்பிக்காதே! அப்படி தப்பிக்க முடியாது போலன்னு நெனைக்கிற நேரத்துல தான் எப்படி எப்படியோ ஏதேதோ சிக்கல அவுத்து முடிச்சு ஏதேதோ மேஜிக் நடந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆச்சுன்னா முதல் நாள் கூட்டமே இல்ல. அதுலயும் இவரு பார்த்து ஐய்யயோ! என்னடா கூட்டமே வரலையே! அப்படின்ற மாரி நெனச்சிருக்காரு. நம்மளும் வந்து இந்த க சேது படத்துல நடிச்ச விக்ரமன் மாரி விக்ரம் மாரி நம்ம போய் ஏதாவது ஒரு மடத்துல உட்கார வேண்டியது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது 3வது நாள்லேருந்து பயங்கரமா பிக் ஆவாரு சார். பெரிய வெற்றி படமா மாறுது. ஆனா, அந்த நேரத்துல கந்தசாமிக்கு அந்த பணம் போய் சேர்ந்துச்சா, அந்த லாபம் போய் சேர்ந்துச்சான்னா, சேரல. காரணம் என்னன்னா, ரொம்ப சின்ன சின்ன விலைக்கு. இப்போ ஒரு சென்னைனா ஒரு 2,00,000, கோயம்புத்தூர்னா ஒரு 3,00,000, சேலம்னா ஒரு 2,00,000 இப்படி எல்லா ஏரியாவையும் எப்படியோ வித்துட்டாரு. வித்ததுனால வாங்குன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொள்ளையா பணம் கொட்டுச்சு. பெரிய லாபத்த வந்து சேது படம் குடுத்துச்சு. இது ஒரு பக்கம். கந்தசாமிக்கு எந்த லாபமுமே கிடையாது. கந்தசாமிக்கு லாபமா, நஷ்டமானா நஷ்டம். அந்த படத்த எடுத்த வரையில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய டைரக்டரா வேற ஒரு உச்சத்துக்கு போயிட்டாரு. விக்ரமன் நோ டவுட் அவரும் ஒரு பெரிய ஹீரோவா அறிமுகமாயிட்டார். சினிமால வந்து தமிழ் சினிமால ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஒரு நடிகரா வந்துட்டாரு. பல படங்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இந்த இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு காலகட்டத்தில இன்னொரு சுவையான சம்பவம் நம்ம சொல்லணும். அது என்ன அப்டின்னா, இந்த படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு, போஸ்டருக்கு, வினைலுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேது கந்தசாமி ஒரு பிரஸ்ல குடுத்து கிட்டத்தட்ட 15,00,000 அந்த காலத்திலே செலவழிச்சு எல்லாமே பண்ணிட்டார். பப்ளிஷ்லாம் பண்ணிட்டாரு. விக்ரம் என்ன பண்றாரு, அவருக்கு இந்த படத்தில மூலமா ஒரு பெரிய பேர் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை விக்ரம்க்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கை ஜெயிச்சுச்சு. அது வேற விஷயம். அதனால அவர் வந்து நடிகர் சசிகுமார் இருக்கார்ல, அவரும் அந்த படத்தில வொர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டரா. அதனால அவர்ட்ட கூப்பிட்டு 1,00,000 தனியா குடுத்து, இது வந்து எக்ஸ்ட்ராவா போஸ்ட்லாம் அடிச்சு ஒட்டுங்க, புரமோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சசிகுமாரும் அந்த பணத்த வாங்கி, அந்த மாரி எக்ஸ்ட்ரா போஸ்டர்லாம் புரமோட் பண்ணி ஒட்டிட்டாரு. எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு. இப்ப படம் ரிலீஸ் ஆயி பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சுல்ல. இவருக்கு பல படங்கள் நடிக்க கூப்பிட்டாங்க. இவருக்கு பல படங்கள் டைரக்டர் கூப்பிட்டாங்க. இப்ப தயாரிப்பாளருக்கு வந்து யாருமே கண்டுக்கல. தனித்து விடப்பட்டார். இந்த நேரத்தில விக்ரம் வந்து சேது கந்தசாமி ஆஃபீஸ்க்கு வராரு. இவரு தனியா உட்கார்ந்திருக்காரு. சரி நமக்கு வந்து அடுத்த படம் பண்ணி குடுக்க போறாரு போல. நம்ம ஆறுதல் சொல்ல வராரு போல அப்படின்னோன, "வாங்க தம்பி வாங்க உட்காருங்க. காப்பி சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. விக்ரம் வந்து ஒரு ஷாக்கான நியூஸ் சொல்லியிருக்காரு. "அண்ணே நான் வந்து ஒரு இந்த பப்ளிசிட்டிக்காண்டி ஒரு ₹1,00,000 நம்ம சசிகுமார்ட்ட குடுத்தேண்ணே. நான் அது அந்த அந்த காசு மட்டும் எனக்கு திருப்பி குடுத்துருங்கண்ணே" அப்படின்னு கேட்டுருக்காரு விக்ரம். எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இந்த படத்தினுடைய வெற்றி அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்த குடுத்திருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு அந்த ₹1,00,000 குடுத்துருங்கன்னு வந்து நின்றுக்காரு. இவர் ஷாக் ஆயி நெஞ்சு வலியே வந்துருச்சு போல இவருக்கு. ஏன்னா இவர்ட்ட காசே கிடையாது. எதுவுமே இல்ல. எல்லாம் கடன்ல இருக்காரு. இந்த நேரத்தில ஹீரோவா நடிச்ச அந்த நடிகர், அவருக்கு பெரிய புகழ் வந்ததுக்கப்புறம் வந்து ₹1,00,000 குடுன்னு கேட்கிறாரே, என்ன சொல்றதுன்னு தெரியாம, "இல்ல தம்பி நான் ரொம்ப சிக்கல்ல இருக்கேன் தம்பி. புரிஞ்சுக்கங்க தம்பி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் தயாரிப்பாளர் அவர்ட்ட கேட்கல. இவரு சொந்த ப்ரமோஷனுக்காக ₹1,00,000 செலவு ஆமாமா. பண்ணிருக்காரு. விக்ரம் சொந்த அதே குடுத்துருக்காரு. ப்ரமோஷனுக்கு ₹1,00,000 செலவழிச்சாரு விக்ரம். அப்படிதான். அதான் உண்ம. அந்த காச குடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த காச நான் எப்படி தம்பி குடுக்க முடியும்? நான் தான் 15,00,000 செலவழிச்சு பண்ணிட்டேனே தம்பி. நீங்க இப்ப இந்த 1,00,000 வந்து கேட்டு நீ தொந்தரவு பண்ணாதீங்க தம்பி. உட்டுருங்க தம்பி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. இல்ல, இல்ல எனக்கு 1,00,000 வேணும்.
கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சிருக்காரு. இவர் வந்து எப்படியோ வந்து சமாதானப்படுத்தி, சரி தம்பி ஏதாவது பணம் வந்தா குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டாராம். அதாவது வந்து மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு, புது படத்துல நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, இந்த 1,00,000 வாங்குறதுக்குரிய அவர் ஆஃபீஸ்ல போ வேண்டியது. "அண்ணா எப்ப இந்த 1,00,000 தர்றீங்க? அண்ணா எப்ப இந்த 1,00,000 தர்றீங்கன்னு?" கேட்க கேட்க இவர் வந்து, "அண்ணா இருங்க தம்பி, கொஞ்சம் பொறுங்க தம்பின்னு" சொல்ல சொல்ல, ஒரு நாளைக்கு என்ன பண்ணியிருக்காரு, விக்ரம் அவங்க அம்மாவோட வந்திருக்காரு. திடீர்னு கந்தசாமி ஆஃபீஸ்க்கு. என்னடா அம்மாவோட வந்திருக்காருன்னா, "வாங்கம்மா, வாங்கம்மா, உட்காருங்கம்மா" அப்படின்னு சொல்லி வயசுல பெரியவங்க உட்கார வச்சு மரியாதை பண்ணி, "காப்பி சாப்பிட்டீங்களா? என்னம்மா பண்ணீங்கன்னா?" அவரு விக்ரம் சொன்னாராம், "சார் என்னுடைய அம்மா வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சது. சிறுவாட்டு பணம். அத வந்து நான் வந்து எடுத்து பப்ளிசிட்டிக்கு குடுத்தேன் அந்த 1,00,000. எங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஃபீல் பண்றாங்க. நீங்க தயவுசெய்து அந்த 1,00,000 குடுத்துருங்க. எங்க அம்மா கையிலேயே குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "தம்பி காசு இல்ல தம்பி என்கிட்ட குடுக்குறதுக்கு. இருந்தா குடுத்துருவேன் தம்பி" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "இல்ல, இல்ல சார், நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. ஏதோ ஒரு உத்தரவாதமாவது குடுங்க" அப்படின்னோனே, என்ன பண்ணியிருக்காரு, கோவத்துல ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு, "இந்தாங்க தம்பி, வச்சுக்கங்க தம்பி. இது பிளாங்க் செக். நான் வந்து இந்த பணத்த குடுத்துட்டு இந்த செக்க வாங்கிக்கிறேன். இப்பயாவது நம்புங்க தம்பின்னோனே" சரின்னு சொல்லி எந்திரிச்சு போயிருக்காரு. அப்புறம் வேற ஏதோ ஒரு ஏரியால இருந்தோ எதுலயோ ஒரு 1,00,000 வந்திருக்கு. முதல்ல இந்த விக்ரம்ட்ட குடுத்துறணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வீடு தேடி போய் அந்த பணத்த குடுத்துட்டு அந்த செக்க வாங்கிட்டு வந்திருக்காரு. செக்க வாங்குனப்ப கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவம் வந்திருக்கு இவருக்கு. கோவம் வர்றது நியாயம் தானே. செக்க அவருக்கு விக்ரம் வீட்டு முன்னாடியே கிழிச்சு போட்டு வந்திருக்காரு. நியாயமான கோவம் தானே சார். இதுல என்ன தப்பான கோவம் என்ன இருக்கு? விக்ரம் அத பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் விக்ரமுக்கும், கந்தசாமிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. படம் வந்து ஓடி சில மாதங்கள் ஆனதுக்கப்புறம், இந்த படத்த நேஷனல் அவார்டுக்கு அனுப்பிச்சா, நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கும். நமக்கு வந்து சிறந்த நடிகருக்கான அவார்டு கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குன்னு விக்ரம் சொந்த முயற்சி ஒண்ணு எடுக்குறாரு. அந்த நேரத்துல வந்து கந்தசாமிட்ட இது அவார்டுக்கு அனுப்புறதுக்குலாம் அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட தொகை கட்டணும். அது இல்லாம பார்த்தீங்கன்னா, படத்த அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சினாப்சிஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பணும். படம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து தயார் பண்ணி அனுப்பணும். இதுக்கெல்லாம் கந்தசாமிட்ட காசு இல்ல. அப்புறம் விக்ரம் என்ன பண்றாரு, அவரே நம்மளே அனுப்பலாம் அந்த படத்த அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்புறம் கந்தசாமிட்ட கையெழுத்து மட்டும் போட சொல்லி வாங்கிட்டு, அந்த ஆல்பம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த படத்துக்கான ஆல்பம் எப்பவுமே தயார் செய்வாங்க. அந்த ஆல்பத்த கொண்டு குடுங்க. அப்பதான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அனுப்ப முடியும். அப்படின்னு சொல்லி ஆல்பத்த கேட்கிறாரு. ஆல்பத்த வந்து ஒரு மேனேஜர் மூலமா. அந்த மேனேஜர் பேர் வந்து விக்ரம் வீட்டுக்கு. விக்ரம் வந்து அதெல்லாம் பண்ணி, ரெடி பண்ணி படத்த வந்து நேஷனல் அவார்டுக்கு அனுப்புறாரு. அவார்டு வந்து விக்ரம்க்கு கிடைக்கல. சிறந்த நடிகர் கிடைக்கல. குடுத்துருக்கலாம். சிறந்த படம் தான். சிறப்பா நடிச்சிருந்தாரு. எல்லாமே உண்மதான். ஆனா வந்து சிறந்த படத்துக்கான அவார்டு வந்து சேது படத்துக்கு கிடைச்சுது. அது ஒரு பெரிய பெருமை. கந்தசாமிக்கு அந்த அவார்டு குடுக்கப்பட்டது. பாலா அந்த படத்த இயக்குனதுனால பாலாக்கும் அந்த அவார்டு கிடைச்சுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த சேது படத்தை எடுத்து கந்தசாமிக்கு இந்த அவார்டு மட்டும் நேஷனல் அவார்டு வாங்குன தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் மிச்சமாச்சே தவிர, வேற எதுவுமே மிச்சமாகல. கிட்டத்தட்ட மதுரையில ஒரு 10 வீடுக்கு மேல வச்சிருந்தாரு. 10 வீடையுமே வித்துட்டாரு இந்த ஒரு படத்துக்காண்டி. ரோட்டுக்கு வந்துட்டாருன்னு நம்ம அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு வரைக்கும் தட்டு தடுமாறிட்டே இருக்காரு சார். இந்த சூழ்நிலையில இப்போ வந்து இந்த ரிலீஸுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? இப்ப பழைய தயாரிப்பாளருக்கு இது ஒரு பொக்கிஷமா இருக்கு. பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. பல படங்கள் அந்த காலத்துல வெளியான பல வெற்றி படங்கள வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சச்சின் வந்துச்சு, கில்லி வந்துச்சு, வீரம் வந்துச்சு. இந்த மாரி நெறைய படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒருதலை ராகம் படம், டி. ராஜேந்தர் படம் கூட ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப சேது கந்தசாமிக்கு சிலர் சொல்றாங்க, "அண்ணன் நீங்க இந்த படத்த வந்து அந்த காலத்துல நீங்க சம்பாரிக்கல. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்த இது வந்து ஈட்டி தரும். பெரிய நல்ல படம் இந்த படம். அதனால வந்து நீங்க ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாதா?" அப்படின்னும்போது, கந்தசாமி என்ன பண்றாரு, மறுபடியும் இதுக்குள்ள பணத்த போட்டு, இப்போ வந்து சேது ரிலீஸ்க்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னா, அதாவது வந்து இசைக்கோர்ப்பு, டிஐ வேலை, கலர் கரெக்ஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஜூலை 4ஆம் தேதி இந்த படத்த வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சேது கந்தசாமி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பட வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து வினைலு, போஸ்டர்ஸு, இந்த போட்டோ கார்ட்லாம் அடிக்கிறதுக்கு அந்த ஆல்பம் தேவைப்படுது. அந்த ஆல்பம் இருந்தா தான் இந்த பழைய ஃபோட்டோஸ் படத்தில சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்து புதுசா டிசைன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வால் போஸ்டர் இதெல்லாம் அடிக்கலாம். இப்ப இந்த ஆல்பத்த வந்து இந்த மேனேஜர் மூலமா கேட்டு விடுறாரு. யாரு? கேது கந்தசாமி கேட்டு வர்றாரு. யார் அந்த மேனேஜர் போய் விக்ரம்ட்ட கேட்கிறாரு. "சார் என்ன அந்த ஆல்பத்த வந்து தயாரிப்பாளர் கேட்கிறாரு" அப்படின்னோனே, விக்ரம் வந்து அந்த ஆல்பத்த தர மறுக்கிறார். என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. "இல்ல, இல்ல இந்த ஆல்பம் எங்க இருக்குன்னு தெர்ல" அப்படிங்கிற மாரி ஏதோ காரணம் சொல்றாரு. "தேடி எடுத்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. சரி வெயிட் பண்றாங்க. அடுத்து மறுபடியும் அதே மேனேஜர் மறுபடியும் போறாரு. மறுபடியும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அந்த ஆல்பத்த விக்ரம் குடுக்க மறுக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த ஆல்பத்த விக்ரம் வந்து வேணும்ட்டே குடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சு போச்சு. தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளர் என்ன பண்றாரு, "சரி விட்டுருங்கப்பா. குடுக்கலைன்னா என்ன செய்ய முடியும்? நம்ம 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 ஒரு நல்ல படம் எடுத்தோம், குடுத்தோம். இது நமக்கு ஒண்ணுமே பண்ணல. இதுவரைக்கும் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பேசணும். சார் ஒரே ஒரு விஷயம், சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா,
கிட்டத்தட்ட பெரிய வெற்றி படம். அந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து விக்ரம்க்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையும், உயரமும் கிடைச்சுச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் உண்மையா சொல்றேன், இன்னைக்கு வந்து ரொம்ப சிரமத்தில இருக்கார். ஃபைனான்ஷியலா பல டிஃபிகல்ட்டில இருக்காரு. ரொம்ப இன்னும் ஓப்பனா சொல்லணும். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன் இந்த இடத்துல. என்னன்னா, அவருக்கு உடல்நிலை சரியில்ல சமீபத்தில. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அடிக்கடி அட்மிட் ஆயி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காரு. அடிக்கடி அட்மிட் ஆயி ஐசியூக்கு போறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க, சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வர, திருப்பி அட்மிட் ஆக, திருப்பி அட்மிட் ஆக, இப்படி வந்து மருத்துவ செலவு கூட காசு இல்லாம சேது கந்தசாமி இன்னைக்கு கஷ்டப்படுறாரு. இதுதான் உண்மை. இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவர் தயாரிப்பாளர் சங்க உறுப்பினரா இருக்கிறதுனால, அவங்க கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க உறுப்பினரா இருக்காரு. அதனால அவங்க ரூ. 1,00,000 குடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. இன்னும் யார் யாரோ உதவிகள் செஞ்சிருக்காங்க. பாலாவ கூட சில நேரங்கள்ல வந்து 50,000 1,00,000ங்கிற மாரி பண உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு. இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா விக்ரம் வந்து அந்த தயாரிப்பாளர திரும்பி பார்த்திருக்காரா? கண்டுட்டு இருக்காரா? அப்படின்னா கண்டுட்டே இல்ல. இவ்ளோ பெரிய வெளிச்சத்த குடுத்த அந்த தயாரிப்பாளர், ஒரு படம் எத்தனையோ படம் நடிக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க. நீங்க வாங்குற காச வாங்கிட்டு ஒரு படம் அந்த தயாரிப்பாளருக்கு மறுபடியும் நடிச்சு குடுத்திருந்தீங்கன்னா, அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு நல்லா இருந்திருப்பார்ல. நம்ம பல நேரங்கள்ல பேசுறது என்னன்னா, ஒரு உயரத்துக்கும், ஒரு உச்சத்துக்கும் வர்றதுக்கு ஒரு தயாரிப்பாளர் காரணமா இருக்காரு. அந்த காரணமான தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் பெரிய லெவல்ல வளர்ந்ததுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லைங்கிறது தான் நம்ம பல காணொளிகள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துலயும் இதுதான் நடக்குது. ஒண்ணும் படமே கொடுக்க வேண்டாம் சார். படமே கொடுக்க வேணாம். பெரிய பொருளாதார ரீதியா கூட ஒண்ணும் செஞ்சிருக்க வேணாம். அதாவது நியாயமா பாருங்க. அந்த அந்த அவ்வளோ பெரிய வெளிச்சத்த குடுத்த அந்த தயாரிப்பாளர் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரா? நல்லா இல்லையா? அவர் எத்தன பிள்ளைங்க? அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கா? அவர் குடும்பம் நல்லா இருக்கா? இன்னைக்கு அவர் வந்து சந்தோஷமா இருக்காரா? இந்த மாரி அவர் வீடு தேடி போய் விசாரிச்சு அவருக்கு தேவையான உதவிகள விக்ரம் செய்யலாமா? செய்யலாமா? செய்ய முடியாதா? நிச்சயமா செய்ய முடியும். செய்யக்கூடிய உயரத்திலயும், உச்சத்திலயும் விக்ரம் இருக்காரு. விக்ரமும் பார்த்தீங்கன்னா, நல்ல மனிதர் தான். நல்ல நடிகர் தான். நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா, இது ஏன் இப்படி வந்து பாராமுகமா இருக்காரு? ஏதோ ஒரு வால் போஸ்ட் அடிச்சதுலயோ, எதுலயோ ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கலாம். இருந்ததெல்லாம் உண்மதான். ஆனா, அதெல்லாம் மறந்துட்டு காலம் எல்லாத்துக்குமே மருந்துன்னு சொல்லுவாங்க. இது 25 வருஷம் ஆச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு விக்ரம் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு உதவி செஞ்சா பெரிய உதவியா இருக்கும். ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. இந்த ரிலீஸ் மூலமா அந்த தயாரிப்பாளருக்கு ஏதோ ஒரு வகையில வந்து வருமானம் வர்றதுக்கான பல சூழ்நிலைகள், பல தட்பவெட்ப நிலைமை இன்னைக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாரி நேரத்தில நான் ரிலீஸ் பண்ண போறேன் சேதுவ அப்படின்னு சொல்லும்போது, விக்ரமே "அண்ணே வாங்க அண்ணே, உட்காருங்க அண்ணே எங்க வீட்ல. சொல்லுங்க அண்ணே என்னென்ன பண்ணணும்னே நான் ஒரு ஆஃபீஸ் போட்டு தர்றேன்னே. நீங்க வேலையெல்லாம் பாருங்கண்ணே. பிரமாதமா நம்ம ரிலீஸ் பண்ணுவோண்ணே. அந்த படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் ஒண்ணு பண்ணுங்கண்ணே. அந்த ப்ரமோஷனுக்கு நான் வரேன்னே. நான் சப்போர்ட் பண்றேன்னே." என்னோட ரசிகர் மன்றம்லாம் சேர்ந்து பல விதத்தில வந்து பேனர் கட்டி அத பண்ணி பெரிய படமா ஆக்கி நம்ம வெற்றிய கொண்டாடுவோன்னே. இந்த படம் வெற்றி படம். அன்னைக்கும் ஒரு வெற்றி படமா இருந்துச்சு. இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாயி, அது பெரிய பேரையும், புகழையும் உங்களுக்கும் தரட்டும், எனக்கும் தரட்டும் அப்படின்னு நெனச்சு செஞ்சு அந்த வருமானத்த வந்து தயாரிப்பாளருக்கு கஷ்டத்துல இருக்கார் சார். அந்த சேதுங்கிற படத்த எடுத்த பெரிய இன்னைக்கு சேது வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய படம். ஒரு ரெக்கார்ட் பிரேக் படம். அப்படிப்பட்ட படத்தை எடுத்த அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு வந்து மருத்துவ செலவு கூட காசு இல்லாம கஷ்டத்துல இருக்கார் சார். அந்த கஷ்டமான நேரத்துல விக்ரம் போய் உதவி செய்றது தானே ஒரு மனிதாபிமானமா இருக்கும். ஒரு நடிகனா விக்ரம் வந்து பெரிய லெவல்ல இருக்காரு. ஒரு மனிதனாவும் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஆசை என்னன்னா, சேது பட தயாரிப்பாளர் விக்ரம் தொடர்பு கொண்டு அவர வீட்டுக்கு கூப்பிட்டு, "அண்ணா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு" சொல்லி அவருக்கு தேவையான உதவிகளை செஞ்சு குடுத்து, இந்த ரிலீஸ்ல அவர் கோஆப்பரேட் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த பெரிய வெற்றி அடைஞ்சு, அந்த பெரிய வெற்றி அடைகிற வருமானம் நீங்க கைய விட்டு குடுக்க வேணாம். அந்த பெரிய வெற்றி அடைஞ்சு, அந்த பெரிய வெற்றி மூலமா வர வருமானம் அந்த தயாரிப்பாளருக்கு போய் சேர்றதுக்கு விக்ரம் செய்யணும். செஞ்சா தான் விக்ரம் நல்ல மனிதர். விக்ரம் நல்ல நடிகர். நிச்சயமா நல்ல மனிதராவும் இருப்பாரு இந்த சூழ்நிலைன்னு நம்ம நம்புறோம். விக்ரம் தொடர்பாகவும், சேது பட ரிலீஸ் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.